சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். தங்கள் சொற்ப வருமானத்திற்கும் வேட்டு வைத்ததால் வேட்டு தொழிலையே நம்பி வாழும் தாங்கள் வயிற்று பசியோடு மரத்துக்கு மரம் அமர்ந்து நிழல்தானே வாங்கிக் கொண்டிருக்க முடியும் என்பதுதான் கந்தக பூமியில் வாழும் இந்த மக்களின் குரல். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் வெம்பக்கோட்டை பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பட்டாசு தொழில்தான் வாழ்வாதாரமே. இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 8 லட்சம் தொழிலாளர்கள் பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்தியாவின் 90% பட்டாசு தேவையே இங்கு தயார் செய்யப்படும் பட்டாசு உற்பத்தி மூலம்தான் பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தொடர் பட்டாசாலை வெடி விபத்துகளால் தொழிலாளர்கள் உயிரிழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்காக சிறப்பு தனிப்படை அமைத்து அதிகாரிகளால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் விளைவாக 50க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் விதிமீறல்களில் ஈடுபட்டது தெரிய வந்ததால் அவர்களின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டதோடு ஆலைகளும் மூடப்பட்டுள்ளன. அந்த ஆலைகளை முறைப்படுத்தி மீண்டும் உற்பத்தியை துவங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி ஆய்வே மேற்கொள்ளப்படாத ஆலை தொழிலாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக சிவகாசி மற்றும் வெம்பக்கோட்டை பகுதிகளில் சுமார் 250க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. அங்கு பணிபுரிந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் வேலையின்றி வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றனர். இதுகுறித்து பேசிய அப்பகுதி மக்கள் வேலைக்கு சென்றால்தான் வயிற்றையே கழுவ முடியும் என்ற நிலையில் உள்ளதாகவும் பச்சை மண்ணுக்கு பால் கூட வாங்க முடியவில்லை எனவும் வருத்தம் தெரிவித்தனர். எங்களுக்கு வேலை வேணும், நாங்க சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கோம். இப்ப 2 பிள்ளையெல்லாம் இருக்குது, நாங்க வேலை செஞ்சாதான் எங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் கிடையாது. இப்போக்கு எங்க உள்ள ரேச அரிசி தான் நாங்க காய்ச்சதோம். ஒரு பச்சை மண் கூட பால் வாங்குறது கூட எங்கள்கிட்ட காசு கிடையாது. இப்ப உள்ள நிலைமைக்கு நாங்க சும்மா இருக்கோம். ரேஷன் அரிசியில் சோற்றை வடித்தாலும் அதற்கு குழம்பு வைக்க காய்கறி கடையில் காசு கொடுத்துத்தானே வாங்க வேண்டும், அதற்கு வழியில்லையே என புலம்பிய அவர்கள் தங்களுக்கு வேறு வேலையும் தெரியாது, தங்கள் பகுதியில் பிழைப்புக்கு வேறு வழியும் இல்லை என வேதனைப்பட்டனர். அரிசி இருக்கு, சாப்பாடு பொங்குதோம், ஆனா குழம்பு தண்ணிக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? சாப்பாடு ரேஷன் அரிசி இருந்தாலும் ரேஷன் அரிசி சாப்பாடு ஆக்கணும், குழம்புக்கு வேணும்ல. கடைகள்ல நாங்க மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம். கடையில எல்லாருமே எல்லாத்துக்கும் கடன் தர முடியாது, கஷ்டம் தான் சார். வாரத்திற்கே 300 முதல் 350 வரை மட்டுமே உழைக்கும் தங்களுக்கு வேலையே இல்லை என்றால் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, அவர்களின் படிப்பு செலவுகளை எப்படி சமாளிப்பது என கேள்வி எழுப்பிய பட்டாசு தொழிலாளர்கள் தங்களுக்கு மாற்று தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நம்ம வீட்டுக்காரர் அந்த வேலை தான், நாங்களும் அந்த வேலை தான். அதுல வீட்டுக்காரர் வேற வேலை பார்த்துருந்தா கூட ஒண்ணு, 2 பேரும் அதே வேலையில இருக்குன்னா ரொம்ப கஷ்டம். வேலை இல்லாததால் சில நேரங்களில் ஒரு வேளை மட்டுமே உணவு சாப்பிட்டு தூங்குவதாக மனம் நொந்த ஒரு தொழிலாளி அரசுதான் தங்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என கூறினார். பல நாள் ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லையே, மாற்றுத் தொழில் இல்லையே. இந்த அரசாங்கமாவது பட்டாசு தொழிலுக்கு மாற்றுத் தொழில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.